இந்த கதை புஸ்தகங்கள் இருக்குல்ல, சில நேரத்தில் சில கதை புஸ்தகங்கள் வாசிப்பது ரொம்ப சுவாரஸ்யம். இந்த கதை புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கும் போது முதல் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் வாசிக்கணும். இப்படி வாசிக்கும் போது ஒரு நல்ல ஒரு கதை புஸ்தகமாக இருந்ததுன்னா, இந்த நடு பகுதிக்கு வரும்பொழுது, இந்த கதையின் நடுவுக்கு வரும்பொழுது நமக்குள்ள ஒரு துடிதுடிப்பு, ஐயோ என்ன ஆக போகுது, இவருக்கு விடுதலை வரப்போதா, இவருக்கு இது நடக்க போதா, அப்படி நடக்க போதா என்று. ஏன்னா அவங்க கதை எழுதுறவங்க அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே பெருசுப்படுத்திக்கிட்டே வருவாங்க. ஸோ நீங்கள் அதை வாசிக்க நடுவில் வரும்பொழுது என்ன நடக்கும்னு தெரியாமல் பதற்றம் அடையும். அப்புறம் வாசிக்க அப்புறம் எல்லாமே சால்வ் ஆகி கடைசியில் வெற்றியாக முடிக்குது. ஆனால் அதே கதை புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துட்டு முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்துட்டு அப்புறம் கடைசி அதிகாரத்தை வாசிட்டிங்கன்னா நடுவில் என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என்னென்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கதை முடியுது. ஸோ ஆரம்பத்தை நீங்கள் வாசித்துட்டு முடிவை வாசிட்டீங்கன்னா அந்த கதை புஸ்தகத்தில் நடுவில் என்ன சம்பவித்தாலும் அந்த கதையில் அதுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா உங்களுக்கு கடைசி அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ரகசியத்தை ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணிட்டாருங்க, எல்லாம் எப்படி முடியும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ரகசியம். அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சு சொல்லணும்னா, கடைசியில் ஆண்டவர் எப்படி இந்த கதை முடியும் என்று எனக்கு ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீதிமானுக்கு நிச்சயம் பலன் உண்டு, நீதி செய்யாதவனுக்கு நிச்சயம் நியாய தீர்ப்பு உண்டு, எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாக முடிப்பேன் என்று வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், நாளைக்கு எல்லாம் முடியும் பொழுது வெற்றியில் தான் முடியும். என் தேவன் தோல்வி அடைய மாட்டார். என் வாழ்க்கையில நான் அவரை பின்பற்றனால எனக்கும் தோல்வி இல்லை. ஆண்டவர் சகலத்தையும் என் வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக முடித்தே தீர்வார். இன்னைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு இருக்கிற நிச்சயம், சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக முடித்து தீருவார். ஏன்னா நான் அந்த கடைசி அதிகாரத்தை நான் படித்துட்டேன். கடைசியில் எப்படி இந்த கதை முடியுதுன்னு எனக்கு தெரியும். ஆகையால் நான் இப்பொழுது எப்பேற்பட்ட புயலாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், பள்ளத்தாக்காக இருந்தாலும் நான் தைரியமாக நடப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் விடுதலை நிச்சயம், வெற்றி நிச்சயம். இந்த கதை முடிவில் எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு ஒரு கிரீடம் இருக்கின்றது என்று எனக்கு தெரிந்தபடியால் நான் சந்தோஷத்தோடு கூட இப்பொழுது நடப்பேன்.